விடுமுறை தினம் என்பதால் குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிக்கு திரளான சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து மகிழ்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அங்கு அதிகமாக காணப்படக்கூடிய நிலையில் அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் அருவியில் குளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வழக்கம். தற்போது மலையோர பகுதியில் விட்டு மழை பெய்து வருவதால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதாலும் அருவியில் முதல் 2 பகுதிகள் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வார விடுமுறை முன்னிட்டு திருப்பரப்பு அருவிக்கு பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் இன்று காலை முதலே அதிக அளவில் திருப்பரப்பு அருவிக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்து நின்று அருவியில் ஆர்ப்பரித்துக் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்துடன் சேர்ந்து உற்சாகமாக குளித்து அருவியின் பேரலையை ரசித்து செல்கின்றனர். மேலும் சிறுவர்கள் அங்குள்ள நீச்சல் குளத்தில் குளித்து நீண்ட நேரம் விளையாடி செல்கின்றனர். வார விடுமுறை என்பதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இதனால் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுவதாகவும் திருப்பரப்பு அருவி விழாக்குளம் போன்று காட்சியளிக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.